வணக்கம். வில்லோதோசிக்கார சார்பில் மற்றும் ஒரு முறை உங்களுக்கு எங்களுடைய வணக்கம் தெரிஞ்சிருங்க. ஒவ்வொரு வாரம் உங்களுக்கு காமிக்கிற மாதிரி அந்த மாதிரி தானே இந்த ஒரு கோயிலுக்கு வந்தோம். இந்த கோயிலோட நிலை இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு காலத்தில் மிக பிரம்மாண்டமாக இருந்திருக்கு இந்த கோயில். சோழர்கள் கட்டப்பட்டு பின்னர் விஜயநகர மற்றும் பல்லவ பேரரசர்கள் மற்றும் நாயக்க மன்னர்களால் கண்டிப்பாக திருப்பணி செய்யப்பட்டிருந்தது. அந்த கோயிலுடைய அவல நிலையை காமிக்கிட்டு தான் வந்தேன். இந்த மாதிரி கோயில்களை தாங்க நம்ம மீண்டும் கட்டி புனருதாரணம் செய்து நல்லபடியாக செய்யணுங்க என்னுடைய ஆசை. இந்த கோயிலை உள்ள பார்க்கலாங்க. கும்பகோணம் அருகில் இருக்கும் வலங்குமானிலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் காவிரி நதியாம் கடைநதியின் குடமுருட்டி ஆற்றின் மேற்கரையில் அமைந்திருக்கிறது இந்த ஒரு அழகிய திருத்தலம். பண்டைய காலத்தில் மிக பிரபலமாக மிக பெரியதாக இந்த திருக்கோயிலானது விளங்கியிருக்க வேண்டும் என்பது அதை காணும் பொழுது நமக்கு தெரிகிறது. ஆனால் தற்பொழுது அடர்ந்த காடுகள் போல் இருக்கிறது இந்த சிவன் திருக்கோயில். இந்த திருக்கோயிலில் பூலோக நாயகர் என்ற பெயரில் லிங்க முடிவில் காட்சி தருகிறார் நமது ஈஸ்வரன். பூலோக நாயகர் இங்கே இருந்திருக்க வேண்டும். ஆனால் எந்த ஒரு சிலையும் இந்த இரு சிலைகளை தவிர, அதாவது ஈஸ்வரனின் லிங்க வடிவிலான சிலைகளை தவிர இங்கு காணப்பெறவில்லை. சோழர் கால கட்டிடக் கலைக்கு படையாற்றும் இடமாக இன்றளவும் காணப்படும் பழையாறை, பட்டீஸ்வரம், பட்டம், ஹரித்வாரமங்கலம் போன்ற அழகிய சிவத்தலங்களின் நடுவே இந்த திருத்தலமானது அமையப்பெற்றிருக்கிறது. இது ஒரு காலத்தில் இந்த சிவத்தலங்களின் நடுநாயகமாக கூட விளங்கியிருக்கக்கூடும் என்றே கருதப்படுகிறது. திருமாலின் ஒரு அவதாரமான வாராக அவதாரத்தின் போது பூமியை துளையிட்டு மற்றொரு இடத்தில் வெளிப்பட்டார் நமது திருமால். அதுபோமையும் மக்களுக்கு பீதி ஏற்படவே இந்த பூலோகத்தை காக்க வேண்டி மக்கள் வேண்டவே இந்த நமது ஈசனும் இங்கே பூலோகநாதம் என்னும் திருப்பெயருடன் இங்கு குடிகொண்டு மக்களையும் இந்த பூலோகத்தையும் காத்திருக்கின்றனர் என்று கூட இருக்கலாம் என்கின்றனர் சிலர். பூண்டி எனும் கிராமத்திலிருந்து உடையாருக்கு செல்லும் பாலத்தின் மிக அருகே மேற்கரையிலே அமர்ந்திருக்கிறது இந்த ஒரு அழகிய திருத்தலம். இந்த ஊர் மக்களுக்கு கூட இது அதிகமாக தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. எனது வேண்டுகோள் எல்லாம் இந்த காணொளியை காண்பவர்கள் அனைவரும் பல சிவனடியார்களுக்கும் பகிர்ந்து இதுபோன்ற அழகிய திருத்தலங்களை மீண்டும் மீட்டெடுத்து நமது பாரத தேசத்தின் இறையாண்மையை உலகுக்கு பறைசாற்ற வேண்டும் என்பதுதாங்க எங்களுடைய குழுவின் ஆசை. அது உங்களுடைய ஆசையாகவும் இருக்க வேண்டும் என்கிறது எங்களது குழு. ஆகவே இந்த காணொளியை காண்பவர்கள் அனைவரும் இதனை பகிர்ந்து இத்திருத்தலத்தை மீண்டும் மீட்டெடுக்க வேண்டும் என அன்புடன் அழைக்கின்றோம். பல துறைகளிலும் மாற்றத்தை ஏற்படுத்தி வரும் மக்கள் இந்த இறைத்துறையிலும் மாற்றத்தை ஏற்படுத்துவர் என்று